Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. ARB கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கீழக்கரை ஸ்பெஷல் கோதுமை மாவு மடக்கு கொழுக்கட்டை. வித்தியாசமான இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம ARB Recipes-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால், கோதுமை மாவு கூட நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, பால், எண்ணெய் எல்லாம் நல்லா சேர்ற அளவுக்கு நல்லா ஒரு தடவை கைகளாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெதுவெதுப்பான தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட் டோவாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. வழக்கமாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, அது போல் நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி டோ ரெடியானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு இதை நல்லா ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே ஜாஸ்தி ஊற விட வேண்டாம். பத்து நிமிடங்களுக்கு அப்புறமா டோ நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது டோன்னு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஃபில்லிங்காக 1/2 கப் அளவு கருப்பட்டி கூடவே 1/2 கப் அளவு தேங்காய் பூ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யும் தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைகளுக்கு தேவைப்படுற ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கப் அளவு கருப்பட்டி 1/2 கப் அளவு தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இது ரெண்டையும் ஒன்றா கலந்து இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன சின்ன சப்பாத்திகளாக செஞ்சுக்கலாம். வழக்கமாக நம்ம சப்பாத்தி செய்யும் போது எந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சிப்போமோ அந்த அளவுக்கு தின்னாவே இந்த சப்பாத்தியும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம பூரி செய்யும் போது எந்த அளவுக்கு சின்னதாக தேய்ச்சிப்போமோ அந்த அளவுக்கு சின்னதாகவே தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டான ரவுண்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, இப்படி இருந்தாலே போதும். இப்போ நம்ம சென்டரில் இந்த ஃபில்லிங்கை வச்சிடலாம். 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும் போது வெளியில் வந்துடும். ஸோ பார்த்து கவனமாக நீங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தியை தேய்ச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையான ஃபில்லிங்ஸை வச்சு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரங்களில் உங்கள் விரல்களாலேயே நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், கொழுக்கட்டை நல்லா பிரிஞ்சு போகாமல் நல்லா ஒட்டிக்கும். பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபுளாக நம்ம கொழுக்கட்டைகள் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு ஃபோக்கால் சைட்ஸ் எல்லாத்துக்கும் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து சின்ன சின்ன லைன்ஸ் வரா மாதிரி டெக்கரேட் பண்ணுறேன். இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது நீங்கள் செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டையில் நம்ம ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி பாத்திரத்துலையோ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், வெறும் 2 நிமிஷத்தில் வித்தியாசமான கோதுமை மாவில் செஞ்ச மடக்கு கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த கொழுக்கட்டைகளை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் செய்கிறதுனால இந்த கொழுக்கட்டைகள் ரொம்பவே வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்கும் கூட. ஸோ மறக்காமல் ஒரு ஈவினிங் இந்த கொழுக்கட்டைகள் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மறக்காமல் ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் என்னோடய புது புது அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.